Hi everyone, welcome to Saara Academy. இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் டே 5 வந்துட்டு பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா டே 4 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போட்டுருக்கோம். பார்க்காதவங்க வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வைக்கிறோம், போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா வித் பை. நம்ம வந்துட்டு வித் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்றோம், பை வந்து எந்தெந்த இடத்துல யூஸ் பண்றோம். ஸோ இது ரெண்டுத்துக்குமே இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் வந்து இப்போ டைரெக்டாக நீங்கள் வந்துட்டு வித்து பை அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி இருக்க நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவர் இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து என்னன்னு எனக்கு புரியல, நான் எவ்வளோ வந்துட்டு வீடியோஸ் பார்த்தானாலும் எனக்கு புரியல, ஸோ நீங்கள் கொஞ்சம் இதை வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த டாபிக் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ நான் வீடியோ போட ஆரம்பித்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னையோட சேர்த்தே வந்து 5 days தான் ஆகுது. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ், லைக்ஸ் எல்லாமே வந்து பண்ணுறீங்க. அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு நன்றி. ஓகேங்களா? இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் நான் வந்து நல்லா பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு டாபிக் உள்ள நம்ம போகலாம். ஓகேங்களா? இன்னைக்கு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வித் பை. ஸோ வித் அண்ட் பை. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வித்து வந்து பார்க்கலாம். வித்து வந்து நம்ம எது எதுக்கெல்லாம் வந்துட்டு சென்டென்ஸில் வந்து வித்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்மளுடைய பாடி பார்ட்ஸை குறிக்கும் போது அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு தான் வந்து டூல்ஸ்னா தமிழில் கருவி. ஸோ இந்த மாதிரி வர சென்டென்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வித்து வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு நான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸாம்பிள், ஹவு டு யூ வாஷ் யுவர் ட்ரெஸ் டெய்லி. ஸோ இதில் வந்து என்ன மீனிங், நீங்கள் உங்களுடைய ட்ரெஸ்ஸை வந்துட்டு எப்படி டெய்லி வாஷ் பண்ணுவீங்க. இது ஆக்சுவலாக என்ன சென்டென்ஸில் வந்துட்டு வரும்? சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருக்கு. ஓகேங்களா? இதை நம்ம வந்துட்டு நார்மல் சென்டென்ஸ், இப்போ இது வித்து வச்சு எப்படி பார்க்கலாம்? ஐ வாஷ் மை ட்ரெஸ் with my hand. ஓகேங்களா? I wash my dress with my hands. இதில் உங்களுக்கு with அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். எதனால நம்ம வந்து இதில் வித்து வந்து யூஸ் பண்ணுறோன்னா, இதில் ஹேண்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடி பார்ட்ஸை வந்து குறிக்குது. ஸோ பாடி பார்ட்ஸும் அண்ட் டூல்ஸ் வந்தால் தான் நம்ம என்ன சொன்னோம், வித்து வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு சென்டென்ஸ் வந்து பார்க்கலாம். ஹவு டிட் யூ கட் த வெஜிடபிள். ஓகேங்களா? இதுக்கு நம்ம ஆன்சர் எப்படி பண்ணலாம்? ஐ கட் த வெஜிடபிள்ஸ் வித் த நைஃப். ஓகேங்களா? ஸோ இதில் நைஃப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்? இது வந்து ஒரு டூல். ஸோ டூல் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் என்ன சொன்ன, உங்களுக்கு வித் யூஸ் பண்ணணும்னு வந்து சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் சிம்பிளாக. ஹவு டிட் யூ
write the letter. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்படி வந்து லெட்டர் எழுதுவீங்க? இதில் லெட்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டில் வரும். ஓகேங்களா? இப்போ ஐ wrote the letter with pen. இதில் உங்களுக்கு wrote அப்படின்னா பாஸ்டில் வரும். ஓகேங்களா? இப்போ பென்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூல், அதனால தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் வந்துட்டு வருது. ஓகேங்களா? இப்போ வித் வச்சு நம்ம சென்டென்ஸ் வந்துட்டு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பை வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சென்டென்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பை வச்சு பார்த்தீங்கன்னா பை, இப்போ பாருங்க, how did you come here? இப்போ how did you come here அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ பாருங்க, I come here by bus. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? அது என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த இடத்துல பை அப்படின்னு போட்டோம், இங்கே பை போட்டோம், ஏன் டைரெக்டாக நம்ம வந்து பஸ் போட்டோம்? இங்கே பை த பஸ் அப்படின்னு வரக்கூடாதா? ஏன் இங்கே வந்து டைரெக்டாக பை பஸ்ன்னு போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? இப்போ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அதை வந்து சொல்கிறேன். இப்போது இந்த டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடாக எது வந்தாலும், பஸ், கார், அந்த மாதிரி எது வந்தாலுமே, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரிலேட்டடாக எது வந்தாலுமே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பை பஸ், பை கார் அப்படி தான் போடணும். ஓகேங்களா? இந்த இடத்துல பை தி கார் அப்படின்னு போட்டால் தப்பு. இந்த மிஸ்டேக்ஸ் வந்து யாரும் வந்து பண்ணாதீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை வச்சு இன்னொரு சென்டென்ஸ் ஈஸியாக சொல்கிறேன். ஹவு டு யூ கம் ஹியர் டெய்லி? நீங்கள் எப்படி இங்கே டெய்லி வந்துட்டு வரீங்க? ஸோ இது வந்து நம்ம பை வச்சு எப்படி ஆன்சர் பார்க்கலாம். ஐ கம் here by bus daily. நான் பஸ்ல தான் வந்து டெய்லி வரேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு சென்டென்ஸ் பை வச்சு எப்படி பார்க்கலாம். இப்போ how did you get the information? நீங்க எப்படி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஷின். இதை வந்து நம்ம எப்படி ஆன்சர் வந்துட்டு பை வச்சு பார்க்கலாம். ஐ காட் திஸ் இன்ஃபர்மேஷன் ஸோ பை மெயில் ஆர் மெசேஜ், வாட் எவர். இதை வந்து நம்ம இந்த மாதிரி பை வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். இன்னொரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஹவு டிட் யூ கான்டாக்ட் ஹிம்? எப்படி அவங்க ஒன்று கான்டாக்ட் பண்ணாங்க. ஸோ ஐ கான்டாக்ட் him by phone. நான் உங்களை ஃபோன் மூலமா கான்டாக்ட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரியான இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ப்ரெசண்ட்டில் நம்ம இது பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை யூஸ் பண்ணணும். இதே பாஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும் சென்டென்ஸில். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ
இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் வந்துட்டு என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு லீவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்புகிற இந்த ஒரு வீடியோ வந்துட்டு அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? தேங்க்யூ.